உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம் என்னென்னா, என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் யார் சொல்லுங்கள்? மற்றவங்கெல்லாம் அப்புறம் தான். ராம்ஜினாலே கடகராசி தான். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது ஏற்படாதா என்று நீங்கள் ஏங்காத நாள் இல்லை. நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதலாம். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களை ஒருத்தன் பாடாகப்படுத்திட்டு இருந்தான். அவர் தான் மிஸ்டர் சனி. இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்தவர். இந்த அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு சென்று போனார். எப்பா சாமி போனார், இப்போ தான் ஒரு 3-4 மாதம் நிம்மதியாக இருக்கே சார் அப்படிங்கிறதுலாம். இப்போ இவர் வக்கரம் வேற ஆகிறார். 9ஆம் இடத்துல 8குடையவன் வக்கரமாகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 7 8குடையவன் வக்கரமாகிறான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, 7 8குடையர் வக்கரமாகும் பொழுது ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும். அது என்ன கெட்டது, அது என்ன நல்லது? கெட்டது என்ன அப்படின்னா, வறுமை ஒழியும். நண்பர்களே, உலகத்தில் மிக மோசமான விஷயம் என்ன? கொடியது கேட்பின் வடிவடி வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் படிது இளமையில், அதனினும் கொடிது இளமையில் வறுமைன்னா. அந்த மாதிரி வறுமைங்கிறது உலகத்தில் மிக மோசமான ஒரு வியாதி. உலகத்தில் இந்த வறுமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அப்போது இந்த வறுமை 8குடையவனாக இருந்து கடகராசிக்காரர்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த சனி பகவான் இனி நன்மைகளை செய்ய போகிறார். கடன்களை அடைப்பதற்கான வழிகளை கண்ணில் காட்டுகிறார். நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, கடன் எப்படி பூம்பான்னு அடைஞ்சிருமா? 8ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது கடன் ஒரு மேஜிக் மாதிரி அடைந்துருமா? கடன் ஒரு மேஜிக் மாதிரிலாம் அடையாதுங்க. கடன் அடையணும்னா என்ன செய்யணும்? 8குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அவர் வக்கரமாகும் பொழுது கடனை அடைப்பதற்கான புதிய ரிலேஷன்ஷிப்பு, புதிய ஆட்கள் வருவாங்க. இன்றைய தினத்தில் நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ரொம்ப நாளாக ஒரு பழைய பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். ஆல்வேஸ் டாக் அபவுட் த பிஸ்னஸ், காட், கோல்ஸ், இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். டோன்ட் டேக் அபவுட் பீப்புள்ஸ். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களை பற்றியே பேசிட்டோம். நம்ம அப்போது உங்களுக்கு கூட சேர நண்பர்கள் பாசிட்டிவான வழி, கோலு, இலக்கை பற்றி பேசுகிறேன், நமக்கு ஒரு வெறி வரும். நானும் உன்னை மாதிரி ஜெயிக்கிறேன்டா, நான் பண்ணுறேன்டா, எனக்கு வர்றேன், என்ன பண்ணுறேன் வர்றா அப்படின்னு நமக்கு ஒரு வெறி வரும். ஆனால் நம்ம கூட இருக்கிறவனே காலையிலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி நாள் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்கன்னா, அது மாதிரி தான் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல நல்ல சம்பந்தங்கள். சார் உங்கள் கூடலாம் பழகிறதுக்கே எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், என் கூட கேஷுவலாக பழகுறீங்க போன்ற விஷயங்கள். 8குடையவன் வக்கரமாகும் பொழுது நல்லவர்கள் நட்பு கிடைக்கிறது. அதனால் நம்ம வாழ்வோம். அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நம்ம யாரை பெஞ்ச் மார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் என்பது இருக்கும். 8குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9 10 11 சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் லாபத்தை பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை தருகிறார். எந்த ஒரு தொழிலை பண்ணாலும் லாபம் வர்றதுங்கிறது இறைவன் அருள் தாங்க. என்றைக்குமே ஒரு பொருளோட ரேட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா, வர்ற கிளையண்ட் வந்து 1000 ரூபாங்கிறத 1500 பரவாயில்ல சார் கொடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன்னு ஆசையாக வாங்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படிங்கிற எண்ணம் வரும். லாபம் என்பது கூட லக்கு தான். சில பேர் 1000 ரூபா பொருளையே எப்படியாவது ஒரு 900 ரூபாய் கொடுப்பீங்களா, 850 கொடுப்பீங்களா? தெங்காய் 8 ரூபாய் இல்லை, டேய் வேணாண்டா, தெங்காய் உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், தெங்காய் 5 ரூபாய், டேய் 5 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது, தெங்காய் 6 ரூபாய். ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவேலும் ஒரு மொட்டை தலைவரத்தரும் பேசுவார். அந்த மாதிரி சில பேர் வியாபாரம்லாம் காலையிலே எங்கேருந்துடா வரீங்க, அந்த மாதிரி அந்த கடை திறந்தவொடனே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் நம்ம ஆட்கள். ஸோ அப்போது லாபத்தை பார்க்கும்போது நல்ல நல்ல கிளைண்ட்டாக வருவாங்க. வாழ்க்கையில் ஒரு 2 வீணாக போன இந்த மாதிரி கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா போதும், அன்றைக்கி நாளே மூட் அவுட் ஆயிருவீங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து என்ன, இந்த சனி பகவான் தருகின்ற பலன்கள் தான். 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓகே, நம்ம இன்னும் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் நிறைய விற்பனை பண்ணணுங்கிற எண்ணம் வரும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு தைரியத்தை பார்க்கிறார். மனிதர் ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கடி சொல்வேன். பயம்தான் மரணம். மரணம்னா என்ன நினச்சிங்க? மரணம் என்பதில் மரணம் அல்ல, நம்ம பயப்படுறோம் பாருங்க, அதுதான் மரணம். இந்த பயம்தான் அந்த மரணம் என்னும் வடிவில் வருகிறது. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்த்து நிற்போம், ஜெயிச்சு காட்டுவோம், நம்மளால் முடியும் என்ற எண்ணம் வருகிறது. அதே மாதிரி
அடுத்த விஷயம் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நான் சொன்ன மாதிரி கடன் அடைக்க போகிறீங்க. 8ஆம் இடத்துக்குரியவன் வக்கரம் பெறுகிறான், 6ஐ பார்க்கிறான், கடன் அடைக்க தொடங்குகிறீர்கள். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. ஒரு பெரிய வெற்றிங்கிறது உடனே வந்துடாது, நிறைய சின்ன சின்ன வெற்றியெல்லாம் கூட்டி பார்த்தா தான் அது வரும். இந்த மாதிரி பெரிய கடன் என்பது, எனக்கு இருக்கிற 20 லட்ச ரூபா கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல சார், உடனே நடக்குமா? நடக்கவே நடக்காது, இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக 1 1 2 2 50 50 சேர்த்து வச்சு அடைச்சா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா அடைஞ்சிரும். ஆனால் அந்த ஒரே ஸ்திரமாக அதை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் என் கண்ணில் தூக்கம் இல்லை, நான் முடிச்சுட்டு தான் நான் வந்து விடுவேங்கிற அந்த வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி தரும் அனுகிரகம். நண்பர்களே, இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கிரகங்கள்லாம் அப்படி பொத்துக்கிட்டு வானத்தை பிச்சுட்டு கொட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்குள்ளேயே கடன் அடைக்கிற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஓடுற குணம் இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு சாதனையாளன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ராசி, அந்த கிரகங்கள் வந்து அதை தூண்டி விடுது. நீ எந்திரிச்சு பார், நீ யார் தெரியுமா அப்படின்னு உனக்கு ஞாபகப்படுத்தி விடுது. ஞாபகப்படுத்தும் போது என்ன பண்ணிடுறீங்க, அது ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து கடன் அடைச்சிட்டேன். அந்த ஒரு வருஷம் நான் இன்னும் எதுவுமே யோசிக்கலை, அந்த ஒரு வருஷமும் நான் கண்ணை மூடிட்டு வெறும் சேவிங்ஸை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷம் எடுத்து ஓரம் வச்சிங்கன்னா உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரு வருடம் கூட நமக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நமக்குன்னு ஒரு சதீஷ் வருவான், நமக்குன்னு ஒரு சுரேஷ் வருவான், நம்ம என்ன மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம், நம்ம அவங்க கூட சேர்ந்துடுறோம், நம்ம இருக்கிற பொழப்புக்கு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு வருஷம் உங்களுக்காக செலவு பண்ணுங்களேன், கடனெல்லாம் அடைச்சி நீங்கள் செட்டில் ஆகி நல்லா ஆகிடுவீங்க. ஆனால் அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வரும்பொழுது இனிமே பண்ணுவீங்க. டிசம்பர் வரைக்கும் வேறு எதையும் திங்க் பண்ணாதீங்க. டிசம்பர் வரைக்கும் இருக்கிற கடன் அடைக்க போகிறேன், நான் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பேங்க் பேலன்ஸ் ஏற்ற போகிறேன், இதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு தீவிரமாக நினைங்க. பக்கத்தில் அது வரைக்கும் பார்ட்டி கிடையாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சத்தியம் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே தீய சகவாசங்கள் யாராவது தேவையில்லாமல் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. நமக்கு யாராவது ஃபோன் பண்ணி எதுக்கிடா ஃபோன் பண்ண, சும்மா தாண்டா ஃபோன் பண்ண யாராவது சொன்னாங்கன்னா அந்த ஃபோன் எடுக்காதீங்க, அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சும்மா தான் இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையாக ஃபோன் பண்ணுறான் பார்த்தீங்களா அவன். நான் எப்படா சும்மா இருந்தேன், சும்மா இருக்கேன்னு யாரையும் சொல்லக்கூடாதீங்க. அது மாதிரி பிஸியாக இருங்க, நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. ஒரே ஒரு எந்திரிச்சோன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பாருங்கள், நைட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ் கேட்டுப்படு, ஒன்லி பாசிட்டிவாக இருங்க, வேறு எதுவும் யோசிக்காதீங்க, கடன் அடைச்சிடலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய பதிவுகளை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார்.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.